வணக்கம். மனதோடு உரையாடு இந்த அத்தியாயத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட இளமை பருவம், பிறந்த ஊர்ல ஆரம்பிச்சு வளர்ந்த ஊர், அப்புறம் அந்த சிறுபிராய சூழல் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி பேசலாமா? என்னுடைய பிறந்த ஊர் இழுப்பூருக்கு பக்கத்தில் 8 கிலோமீட்டர், திருநெல்லூர்னு அதுக்கு பேர், கிராமம். தென்னலூரில் 18 ஜாதியினர் வாழக்கூடிய ஏரியா அது. திருநெல்லூர் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பக்கத்தில் தான் மாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் விழா நடத்துவாங்க. ஜல்லிக்கட்டு, மாட்டு வேடிக்கைன்னு நடத்துவாங்க. அது 500-600 மாடு வந்து நடத்துவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய ஊர் எங்கள் ஊர் திருநெல்லூர். திருநெல்லூரை பற்றி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நெல்லுக்கு நல்லூரும் நீருக்கு திருநெல்லூரும்னு எங்கள் ஊரை பற்றி பேசுவாங்க. தண்ணி பஞ்சம் அங்கே கிடையாது. மழை பெஞ்சாலும் ஏரி நிறையா தண்ணி இருக்கும். மழை இல்லாட்டி கூட 10 அடி தோண்டினாவே தண்ணி வந்துடும். தண்ணி பஞ்சம் எந்த காலத்துலையும் இருந்ததில்லை. தகப்பனார் வந்து தோல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திருச்சிக்கும் திருநெல்லூருக்கும் தோல் வியாபாரத்தில் எங்கள் தகப்பனார் ஆரம்பம் இருந்துச்சாங்க. அதுதான் எங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்துச்சு. என்னோட பிறந்தவங்க 10 பேர். என் அக்கா ஒன்று, தங்கச்சி ஒன்று, மற்ற எல்லாமே 8 பேர் அண்ணன் தம்பிங்க. என் குடும்பத்தில் 10 பேரில் 6ஆவதாக பிறந்தவனா. தாய் தகப்பனும் இல்லை, என்னோட பிறந்தவங்க யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் இப்போ உயிரோடு இருக்கேன். எங்களுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு. நிலத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாய தொழிலை எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. அந்த விவசாயம்லாம் படிக்கிறதுக்கு எங்கள் ஊரில் வாய்ப்பாக கிடையாது. சின்ன கிராமம் தானே. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அதில் 3-4 பிள்ளைங்க தான் படிக்கணும். அந்த 3-4 பிள்ளைங்க நான் ஒரு ஆளாக இருந்தேன். அது சுதந்திரம் வந்த பிறகு ஸ்கூலை மூடிட்டு வாத்தியார் போயிட்டார். இழுப்பூர்லேருந்து வந்த வாத்தியார் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் 48 திருச்சிக்கு நாங்கள் குடிபெயர்ந்த பிறகு திருச்சி ஸ்ரீராம் ஸ்கூலில் 3ஆம் கிளாஸாக என்னை சேர்த்தாங்க. நீங்கள் 1940 பிறக்கிறீங்க. உங்களுக்கு விவரம் தெரியக்கூடிய அந்த 5-6 வயதிலேயே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்திய சுதந்திரம், அதற்கு பிறகு இந்தியா குடியரசு ஆகிறது. இதனூடான அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு வகையில் இந்தியாவில் இந்து முஸ்லீம் இடையில் பெரிய சலனங்கள் நடந்த ஒரு காலகட்டம். தமிழ்நாட்டில் அது எப்படி இருந்துச்சு? உங்களோட சிறுபிராயத்தில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அதை பின்னாடி நினைவு கூறும்போது இன்றைக்கி அதை எப்படி உணர்றீங்க? எங்கள் ஊரில் ஏதாவது பொது விஷயம் சொன்னால், கோவிந்த சேர்வேன்னு ஒருத்தர் பெரிய மனுஷர், அவர் என்ன பண்ணுவார், பெரிய மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயில் காம்பவுண்டில் வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுவார். ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணார். என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, மகாத்மா காந்தியை கொண்டு போட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். இதுதான் எனக்கு அப்போது இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனைலாம் எங்கேயும் வரல, எல்லாம் வரல. எங்கள் ஊர் எல்லா மக்களும் அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க. கோயிலில் விழா நடத்தினா எல்லோரும் போவாங்க. பள்ளிவாசலில் வந்தாலும் வருவாங்க. கோயிலில் இது சாமிக்கு இது படையல் படிப்பாங்கள்ல, அது படித்து எங்களுக்கெல்லாம் பூசாரி பிரித்து கொடுப்பாரு. நாங்கள் சாப்பிடுவோம். இதெல்லாம் பழக்கம். நான் அங்கே எந்த வித்தியாசமும் எங்களுக்கு மத்தியில் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் திருச்சிக்கு வந்தோம். எங்கள் குடும்பம் திருச்சிக்கு வந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு முஸ்லீம்கள் தான் காரணங்கிறது உலகமெல்லாம் பரவிச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ மொட்டை அடித்து தொப்பி தானே வச்சுருப்போம். தொப்பி வச்சுக்கிட்டு அந்த வானப்பட்ட தெரு வழியாக நடந்து போனால் காலையில் 10 பேர் பிள்ளைங்க நின்று இருப்பானுங்க. தொப்பி வச்சுட்டு வந்தான்னு வச்சுங்க, உடனே 10 பேர் சூழ்ந்துக்கிடுவாங்க. சூழ்ந்துட்டு தொப்பியை கழட்டிக்கிட்டு தலையில் மொட்டை தலையில் மொட்டு ஏன்டா கொட்டுறான்னு தெரியாது. ஏன்டா நம்மளை கொட்டுறானுங்க, இல்லை தூக்க மேலே சொல்லி இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு அது அவங்க இப்போ வரைக்கும் அந்த வடநாட்டில் இதே பேச்சு தானே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. என்னை வடநாட்டில் முஸ்லீமுக்கு பேரே சொல்ல முடியலையே. இந்தியா மக்கள் மத்தியில் பாகிஸ்தான் பிரிஞ்சு ஏற்றுக்கல. முஸ்லீம்களே சில தலைவர்கள் ஏற்றுக்கலை. அது என்ன பிரிவினையை யாரும் ஏற்றுக்கல. சென்னை மாரி நகரத்தில் கூட
இந்த பிரிவினை உணர்வுங்கிறது எத்தகைய தாக்கத்தை உண்டாக்கி இருந்துச்சு 2 சமூகத்துக்குள்ளார? குறிப்பாக இங்கே அண்ணா சாலையில் அன்றைய மவுண்ட் ரோட்டில் இருந்த முக்கியமான உணவகங்கள் எப்பேற்பட்ட சூழல் மாற்றத்தை அடைஞ்சிருந்துச்சிங்கிறத நினைவு கூற முடியும்? மல்ல கொடுத்த ஏதாவது சார், சென்னைக்கு நான் 60 வந்தேன், லாக்கால சேர்றதுக்காக வேண்டி 60. அப்போ தான் புகாரி ஹோட்டல் திறந்துருந்தாங்க. புகாரி ஹோட்டலில் 3-4 ஹோட்டலை தாண்டி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலு திறந்தாங்க. கிருஷ்ண படத்தெல்லாம் வச்சுருந்தார். கணேஷ் ஹோட்டலில் என்னமோ அப்போ வச்சுருந்தார். அந்த வேலை செய்கிற அத்தனை பேரும் எல்லாமே முஸ்லீமு தான். ஆனால் பேரெல்லாம் என்ன சொல்லுவான்னா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவான். பேரை முஸ்லீம் சொல்ல மாட்டான். முஸ்லீம் இல்லாத பேரை தான் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அது நாங்கள் நேரடியாக கண்டது. ஏன்னா அவன் நம்மளோட இருக்கிறான், இவன் பேரை இங்கே மாற்றி சொல்கிறானேன்னு சொல்லுவோம். கல்லையில் இது ராம மாதிரி போட்டுக்கிட்டு தான் உட்காருவார். அப்படி என் காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிறகு நாட்டில் பொதுவாக முஸ்லீம்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பு தான் இருந்துச்சு. நாட்டை பிரிச்சானுங்கன்னு இருந்துச்சு. அது மக்கள் ஒன்றோட ஒன்று சேர்றது ரொம்ப காலம். அதையெல்லாம் காலப்போக்கில் தான் மாறிச்சே தவிர ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமான காலம். இந்திய பிரிவினை, அதை தொடர்ந்து சுதந்திரம், இதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்து முஸ்லீம்களுக்கு இடையிலான அந்த உறவு அது தமிழ்நாட்டிலையுமே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. அது மேம்பட்டதில் சமூகத்தில் பல தலைவர்கள் பல அமைப்புகளும் பங்களிச்சிருக்காங்க. இதில் திராவிட இயக்கம் ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கு. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் ஒரு மிக முக்கியமான பங்காற்றி இருக்காங்க. அதை வேறு சில பேட்டிகளில் உரையாடி இருக்கீங்க. இங்கே அதை சொல்லலாமா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு மீளாது கூட்டத்துக்கு சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன தெருவுகள் எல்லாம் மீளாது கூட்டம் நடத்துவாங்க. அந்த மீளாது கூட்டத்திலாம் பெரியாரை கூப்பிட்டு தான் பேச வைப்பாங்க. பெரியாரை பேசி 10-50 பேர் உட்காந்துருந்தோம்னா முஸ்லீம்கள் எல்லாம் உட்காந்துருப்போம். முஸ்லீம்களை பார்த்து திட்டுவார். நீ என்ன அப்படி பண்ணுற அப்படி செய்ய அப்படின்னு சொல்லுவார். முஸ்லீம்கள் நபிகள்லாம் என்ன சொன்னார், நீ என்ன பண்ணுற அப்படின்னு பேசுவார். முஸ்லீம்களை திட்டுறதுக்கே அது கூட்டமாக இருக்கும். ஒரு சரியாக இருக்கணும், முஸ்லீம்கள் இருக்கணும் அப்படின்னு பேசுவார். எல்லா மீளாத மாநாட்டுக்கும் பெரியார் அழைப்பாங்க. அந்த காலத்தில் அண்ணாவை அழைப்பாங்க. அது நான் சொல்கிறது 50-52 நடக்க சொல்கிறேன். இப்போ திராவிட கழகமும் சுயமரியாதை இயக்கமும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் வந்ததுக்கு பிறகு தான் இப்போ முஸ்லீம்கள் மேலே உள்ள அந்த நாடு பிரிச்சாங்கிற அந்த கொடுமை இருக்குது பாருங்கள். நாட்டு பிரிவினை இவங்க தான் பண்ணாங்க, முஸ்லீம்கள் தான் பண்ணாங்க, பாகிஸ்தான் பிரித்தது, அது எடுபட்டு போனது இவங்களுடைய உறவுனால தான். முதல்ல காயிதே மில்லத் அவர்களை எப்போ சந்திச்சிங்க? முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த இயக்கம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இறங்குது? அன்னைக்கெல்லாம் முஸ்லீம் லீகுடைய இலக்குங்கிறது என்னவா இருந்துச்சு? காயிதே மில்லத் அவர்களை நினைவு கூறலாமா? 1948 மார்ச் 10 புதன்கிழமை ராஜாஜி ஹாலில் பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்ச போது இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட ஆல் இண்டியா கவுன்சில் மெம்பர்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கன்வீனராக காயிதே மில்லத்தை கராச்சியில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே இருந்தது அன்றைக்கி உள்ள லிஸ்ட்டு படி 300 பேர். 300 பேரையும் அழைச்சாங்க. 300 பேரையும் அழைச்சி ராஜாஜி ஹாலுக்கு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? மொத்தம் 27 பேர் தான். அப்படியே இந்த 27 பேர்லேயும் 7 பேர் தான் கவுன்சில் மெம்பர்ஸு. மீதி எல்லாம் அன்னைக்கு இருந்த இங்கே தமிழ்நாட்டில் இருந்த எம்எல்ஏக்களும் எம்எல்ஏசிகளும் தான். அந்த 7 பேர் இந்த மொத்தம் 27 பேர் கூட்டத்தில் தான் முடிவெடுக்கிறாங்க. இதில் கட்சியை வச்சுக்கத்தான் வேணும், அதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு பேர் வைப்போம். இது 48 நடந்தது. முஸ்லீம் லீக்குங்கிற இந்திய முஸ்லீம் லீக்குன்னு ஆரம்பித்து பண்ணாங்களே, அப்போது முஸ்லீமில் இருந்த அத்தனை பேரும் காங்கிரஸ் போயிட்டாங்க, மொத்த கட்சியை ஆரம்பித்தாங்க அப்படின்னு. நீங்கள் யார் போனாலும் நான் ஒரு ஆளாக இருந்து கூட முஸ்லீம் கொடியை பிடிச்சி நிற்பேன்னு சொன்னார். அப்போ காயிதே மில்லத் இந்திய முஸ்லீம் லீக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரே தவிர, அது பல இடங்களில் இதுக்கு எதுக்கு முஸ்லீமை வச்சார் போனார், அவரை எதிர்த்துக்கிறது இருந்தாங்க தவிர ஆதரிக்கலை. அது வடநாட்டில் இப்போ இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த பேரை சொன்னாவே பயப்படுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கூட பேரை சொன்னால் கூட பயந்தான். இன்றைக்கி என்னால் என்ன போக முடியே, ஆல் இண்டியா தலைவராக இருக்கேன்னு தவிர
எல்லா ஊருக்கும் போய் முஸ்லீம் லீக் பேரால கொடியெல்லாம் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. அப்படி தான் நிலமை. ஆனால் தமிழ்நாடு, கேரளா இந்த இடத்துல இது வந்து ஒப்புக்கொண்டாங்க. திருச்சியில் 54ல் அந்த அந்த ஏஎம் அனீஃப்னு ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணார், இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கபர்ஸ்தானில் அப்படியே புதைக்குழி இருக்குது பாருங்கள், முஸ்லீம்கள் புதைக்கிறாங்க, அங்கே 4-5 பேரை சேர்த்து உட்கார வச்சு யாருக்கு தெரியாமல் நம்ம வந்து முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கம்னு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கபர்ஸ்தானில் உட்காந்து உருவாக்குனதுக்கு தான் முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கம். இதை உருவாக்கி அவர் என்ன பண்ணார், திருச்சி ஜின்னா தெருவில் ஒரு சின்ன ஒரு 4-5 பேர் உட்கார இடத்துல அது போர்டை போட்டுக்கிட்டு இருந்தார். ஞாயிற்றுக்கிழமையும் 5 பேர் 4 பேர் அங்கே கூடுவாங்க. அப்படி கூடுற இடத்துல என்னையும் கூப்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிக்கிற காலத்தில் 8ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கிற காலத்தில் கூட அதுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது சும்மா உட்காருவோம், அவ்வளோதான். அதில் சேர்ந்து தான் நமக்கு முஸ்லீம் என்ன, முஸ்லீம் லீக்னா என்ன அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். அதனால் காகித மில்லத்துக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவுக்கு திருச்சியில் என்ன பண்ணாங்க, அந்த முஸ்லீம் வாலிபர் சங்கம் தான் என்ன பண்ணுச்சு, இனிமேல் வருஷம் காகித மில்லத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடலாம், மீலாது மாநாடு நடத்துவோம், அதே இதை வந்து முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துவோம், 3ஐயும் சேர்ந்து ஒரு விழாவாக நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த வாலிபர் சங்கம் தான் 30 விழா நடத்தணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணாங்க. இது முடிவு பண்ணி 54லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்க, நீ பேசியான்னு சொல்லி 56 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி திருச்சியில் நடந்த இந்த கூட்டம் அதை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பேசினேன். அதுதான் ஆரம்பம். உங்களுக்கு விவரம் தெரிந்த காலகட்டம் அல்லது நீங்கள் வந்து ஒரு அரசியலில் ரொம்ப ஆர்வத்தோடு இறங்கினதுக்கு அப்புறமான காலகட்டம் அப்படிங்கிறது 1967க்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அரை நூற்றாண்டு வந்து ரொம்ப நெருக்கமாகவே அரசியல் தலைவர்களோட ஒரு உறவு இருக்கக்கூடிய இடத்துல, அவர்களை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்திருக்கீங்க. முஸ்லீம்களை அணுகினதில் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் எத்தகைய அணுகுமுறை இருந்துச்சு? தலைவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு உறவை வந்து முஸ்லீம் சமூகத்தோட கொண்டிருந்தாங்க, முஸ்லீம் லீகோட கொண்டிருந்தாங்க? 49ல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட நாடு கேட்குற இதாக இருக்குன்னு, அந்த திராவிட நாடு கேட்குற காரணத்தினால முஸ்லீம் லீகில் உள்ள யாராலும் சேர, ஏன்னா நாட்டை பிரிச்ச உடனே நம்ம ஏற்கனவே அந்த பழி இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப, அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒட்டு உறவுலாம் கிடையாது. திராவிட நாடு கோரிக்கையை விட்ட பிறகு தான் அதோட கூட்டணியை பற்றியே அமைச்சாங்க. அப்போ 1960களில் தான், அதாவது 62ல் தான் முதல் முறையாக கூட்டணி பேசுகிறாங்க. அது வரைக்கும் முஸ்லீம்களுக்கும் திமுகவுக்கும் எதுவும் உறவு கிடையாது, எந்த உறவும் கிடையாது. ஆனால் 56ல் திருச்சி இது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 3 நாள் மாநாடு திராவிட முன்னேற்றம் நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் நுழையிறதுக்கு 4 நாள் கட்டணம். ஓகே, 4 நாள் 3 நாள் நடத்துகிற மாநாட்டுக்கு கடைசி நாள் 4 நாள் வாங்கிட்டு நானும் உள்ளே போகிறேன். இப்போ தொப்பி போட்டுக்கிட்டு, தொப்பி முட்டை வச்சு தானே இருப்போம், அப்போ தொப்பி வச்சுக்கிட்டு போனால் பெரிய கூட்டம். அப்படின்னு நெடுஞ்செழியன் தான் அந்த கூட்டத்துக்கு மாநாடுக்கு தலைமை தாங்கினார். நெடுஞ்செழியன் எந்திரிச்சு அனௌன்ஸ் பண்ணார், அண்ணா நிறைவு ஆற்றுகிறார் அப்படின்னு தான் சொன்னார் சார். எல்லாரும் எந்திரிச்சா பாருங்க சார், அலை எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சா சார். அந்த காட்சி இன்னைக்கு கண்மூட நிற்குது. எப்படிப்பட்ட அண்ணான்னு பேரை சொன்ன உடனே எந்திரிச்சா பாருங்களேன், அப்படியே கடல் அலை மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நின்னா பாருங்களேன். அண்ணா முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறீங்க? அன்றைக்கி தான் நமக்கு பேச கேட்குறேன், பார்க்குறேன் அவரை. 56 அசந்து போயிட்டீங்க. அப்படி இந்த ஜனங்க எந்திரிச்சா பாருங்களேன், இது மறக்க முடியாத ஒரு காட்சி என்றைக்குமே. 62ல் சீனா படையெடுப்பு வந்துச்சு. அப்போ வரைக்கும் நான் திராவிட நாடு கொள்கையை விடலை. சீனா படையெடுப்பு வந்த பிறகு தான் விடுறாங்க. வீடு இருந்தால் தான் ஓடு போட முடியும், நாடு இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திராவிட நாடு கோரிக்கையை விடுறாரு. அதுக்கு பிறகு தான் முஸ்லீம் லீக் தொடர்பு வந்ததே. இந்தியன் முஸ்லீம் லீக் உருவாக்குனாங்களே, அவங்களுடைய மேஜர் பாலிசி என்ன சொன்னாங்கன்னா,
நேஷ்னல் யூனிட்டி, கம்யூனல் அமிட்டி, தி மைனாரிட்டிஸ் அண்டு மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். இதுதான் மேஜராக வச்சாங்க. தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், சிறுபான்மையினர் மற்றும் விளிம்பு நிலை மக்களுடைய உரிமை பாதுகாப்பு. உரிமைகளுக்காக வேண்டி குரல் கொடுக்கறதுக்கு தான் இது வச்சதே. அது தெளிவாக அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது அதுதான். முஸ்லீம் லீகோடைய பொற்காலம்னு சொன்னால் எந்த காலகட்டத்தை சொல்லுவீங்க? ஒரு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் இங்கெல்லாம் கூட ஒரு தாக்கத்தை உண்டாக்குன அமைப்பாக இருந்திருக்குல்ல. அதாவது 1971 யூபியில் எம்பி இருந்தோம், வெஸ்ட் பெங்காலில் எம்பி இருந்தோம். அது மேலும் மேலும் பரவாமல் ஏன் அப்புறம் சுருங்குனுச்சு? வடநாட்டில் வந்து அரசியல் பண்ணுறது காங்கிரஸ் தான் பண்ண முடியாதுச்சு. மேஜர் முஸ்லீம் கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாமே காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் சேர்ந்துட்டதுனால முஸ்லீம் லீகை வளர்க்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க முடியல. இந்தியன் முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 ஸ்டேட்டில் நாங்கள் கட்சி வச்சுருக்கோம். காஷ்மீரில் முஸ்லீம் லீக் இருக்கா? காஷ்மீரில் இல்லை. ஏன்னா காயிதே மில்லத்தே என்ன சொல்லிட்டாருன்னா, காஷ்மீரில் வந்து நம்ம யூனிட் அமைக்க வேணாம், காஷ்மீர்லேயும் வேணாம், லட்சத்தீவுலேயும் வேணாம். ஏன் அப்படி முடிவு எடுத்தாங்க? அப்படி எடுத்தாங்கன்னா, லட்சத்தீவில் எல்லாமே முஸ்லீம் தான் இருக்கிறாங்க, காஷ்மீரில் உள்ளதும் எல்லாம் முஸ்லீம் தான் இருக்காங்க. முஸ்லீம்கள் மத்தியில் அவங்க பார்த்துக்குறாங்க. அதுக்கு நீங்கள் போய் ஒரு கட்சியை திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல அவங்க பொது நீரோட்டத்தில் அவங்களே தீர்மானிச்சுக்கிறோம். எங்க சிறுபான்மையினராக இருந்தாங்களோ அந்த இடத்துல நம்மளோட உரிமைகளை பேசுகிற அமைப்பாக இது. இப்போ பாயிண்ட் அதுதான். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மை மக்களோட மற்ற மக்களோடு சேர்ந்து சிறுபான்மை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கட்சின்னு காயிதே மில்லத் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இவ்வளோ தலைவர்களோட நீங்கள் பழகிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, காயிதே மில்லத் அவர்களையும் பார்த்துருக்கீங்க. ஆமாம். அவரோட சிறப்பு என்ன? இல்லை, காயிதே மில்லத்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இப்போ திருச்சிக்கு வருவாங்க, ட்ரெயினில் வருவாங்க. ட்ரெயினில் வர்ற அவங்கள ரிக்ஷாவில் வச்சு தான் கூட்டி போவோம். சைக்கிள் ரிக்ஷா இருக்கு பாருங்கள், ஆட்டோ ரிக்ஷா கிடையாது. அப்போ சைக்கிள் ரிக்ஷாவில் அவரை வச்சு நாங்கள் அந்த ரூமுக்கு கூட்டிப்போம். கூடும்போது சைக்கிள் ரிக்ஷா பின்னாடியே ஓடுற கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். பின்னாடி அவரோட சைக்கிள் ரிக்ஷாவில் கூட்டிகிட்டு போகும்போது ஓடுவோம். ஜங்ஷன்லேருந்து பாலக்கரை வரைக்கும் ஓடுவோம். காலேஜில் இருந்துட்டு கட்சி கூட்டத்துக்கு போகும்போது திருச்சி கூட்டத்தில் காயிதே மில்லத்துடைய தலைமை நடக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலேஜில் வேலை செய்கிறீங்கல்ல, எதுக்கு கட்சி? அந்த சட்டப்படி இருந்துருங்க தம்பி, காலேஜில் வேலை செய்கிறவங்க கட்சியில் கூட சொல்லுவாங்களே, நமக்கு எதுக்கு? அதனால் உங்கள் மேலே தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணவர் அவர். அதிலேருந்து அவர் எந்த கூட நான் போக மாட்டேன். அவர் சொல்லிட்டார்ல, அது மாதிரி கட்சி காலேஜில் இருக்க வரைக்கும் நான் எந்த கூடத்தில் போய் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 80 திருச்சி 2வது தொகுதியை வாங்கிட்டு, 2வது தொகுதியில் நீங்கள் உங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைலேருந்து கட்சியில் இருந்துட்டோம், தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ரிசைன் பண்ணி தான் நான் வந்தேன். எனக்கு தேவைகள் ரொம்ப கம்மி சார். என் ஒய்ஃபு எல்லாம் இந்த எம்கே ஃபேமிலி, அவங்க எம்கே குடும்பம். அந்த குடும்பத்தில் நிறையா நகை நட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அம்மா நிலம் கொடுத்தது, அந்த நிலத்தில் வீடு கட்டிய திருச்சியில் இருக்கிற பாருங்க வீடு, அது என் ஒய்ஃபுடைய நகையை விற்று கட்டின வீடு. அதுவே ரொம்ப சின்ன வீடு தானே? சின்ன வீடு தான், ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டில் நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறோம். எல்லாம் வேறு அதனில் வீடு எதுவும் கிடையாது, வேறு எதுவும். இங்கேயே வாடகை தான். இது வாடகை தான், இங்கே இருக்குது. நான் வாடகை வீடு தான். 19,000 சில்லற. 19,000. எனக்கு பென்ஷன் வருதில்ல, என் ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த 3 பையங்களில் நான் என் ஒய்ஃபு கட்டின வீடு அது. அவங்க அம்மா கொடுத்த இடம், என் ஒய்ஃபுடைய பணத்தை விற்று தான் வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் என் 2 மகன் இருக்கிறாங்க. அது இன்னொரு மகன் அவர் வியாபாரம் பண்ணி அவர் தனியாக வீடு கட்டிக்கிட்டு திருச்சியில் தான் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே கட்சியில் இருக்கிறதுனால இப்போ என் வீட்டு வாடகை கட்சி தான் கொடுக்குது. நான் என்கிட்ட பணம் கிடையாது. எனக்கு 30 ரூபா 31 ரூபா பென்ஷன் எம்பியாக இருந்தபோது வருது பாருங்க. அது என்னுடைய செலவுக்கு போதுமான விஷயம். இதுதான் என்னுடைய இது, வேறு எந்த சொத்து எனக்கு கிடையாது. பெரியார் அவர்களுக்கு முஸ்லீம்களோட உறவு எப்படி இருந்துச்சு? பெரியார் முஸ்லீம்களோடு எப்படி இருப்பார்னா, அப்பா நிறைய மீலாது கூட நடத்துவாங்க. சங்கம் சார்பாக நடத்துவாங்க, ஜமாத் சார்பாக நடத்துவாங்க. திருச்சியில்
மீலாது மாநாடு நடந்துச்சுன்னா பெரியார் இல்லாமல் இருக்காது. மீனாவது மாநாட்டில் கூப்பிட்டா பெரியார் வருவார், நபிகளை பற்றி பேசுவார். ஒரு தடவை பேசினார், நபிங்கிறது ஒரு மனுஷன், அவர் தான் வழிகாட்டிருக்கிறாரு. மனுஷனை பெரிய தெய்வமாக நினச்சிடக்கூடாது, மனிதர்களுக்கு மனிதராக நினைக்கணும். ஏன்னா ஒரு குளவிக்கல்லு கூட தெய்வாம்சம் கொடுத்துட்டோன்னா குளவிக்குள் கூட பேசும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மனுஷன்தான் மனுஷனாக மதிக்கணும்னு பேசுவார். இது முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பொதுவான இதில் ஈடுபடாதீங்க, இந்த மாதிரி தவறான கருத்துக்கு போகாதீங்க, மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதை ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுவார். சின்ன பிள்ளைக்கு சொல்ல மாதிரி கேட்போம். அது பெரியாருடைய கொள்கை எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் போகணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும். அதில் முஸ்லீம்கள் நிறைய பேர் சேர்ப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் முஸ்லீம்கள் நல்ல லீடர்ஸ் முஸ்லீம் லீக்கில் உள்ளவங்களே இருந்தாங்க. இப்போ அடுத்தது அண்ணாவுக்கு வந்துடும். அண்ணா பெரிய அறிஞர்ல, உலக ஹிஸ்ட்ரியை காட்சிப்பட்டவர்கள். அவர் ஒன்றிய குலம் ஒருவனே தேவனுங்கிற திருமலை நினைவுபடுத்துகிற அவர் தான். இப்போ பெரியார் சொன்னால் இறைவன் இல்லை, இறைவனை கட்ட முட்டாள் அப்படின்னு அதை எடுக்கலை அவர். ஒன்றிய குலம் ஒருவனே தேவனுங்கிறது அது இஸ்லாமிய தத்துவம் மட்டும் இல்லை, உலகம் எல்லா மதத்திலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் தான் அது. அதை எடுத்து தான் அவர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கோரிக்கையை கடைசி விட்டது 62 தான். திராவிட நாடு கோரிக்கை இருந்த காரணத்தினாலே முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள யாரும் சேர மாட்டாங்க, சேரலை. திராவிட நாடு கோரிக்கையை விட்ட பிறகு தான் அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்புறம்தான் முஸ்லீம் லீக்கு சேர்றதே அப்புறம். முஸ்லீம்கள் நிறையா பேர்லாம் சேரல, யாரும் எங்கேயோ ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. அதாவது பெரியார் அண்ணாவோடையும் திராவிட இயக்கத்தோடையும் சமூக ரீதியான உறவு இருந்துச்சு, ஆனால் அரசியல் ரீதியான உறவுங்கிறது உறவு இல்லை. இந்த பிரிவினை கொள்கையை விட்டதுக்கு அப்புறம் தான் வருது. பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது நாஸ்திய கட்சிப்பா, அதுக்கு இந்த திராவிட நாடு கேட்குறாங்க. நம்ம பாகிஸ்தான் பிரிவினை அதனால பட்ட பாடு பத்தாத, இது வேறையா, சேரவே மாட்டாங்க. 62 அன்பு தர்மலிங்கத்தை மாணவர் இளைஞர் முஸ்லீம் லீக் சார்பாக ஏதோ ஒரு வேலையாக போகிறோம். திமுகவிலையும் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வேறு வேலையாக போயிருந்தோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கிற சொல்கிறான், இந்த தர்கா ஏரியாக்கெல்லாம் போனேன், அங்கெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னு. இந்தாப்பா, முஸ்லீம்களை அதிகமாக திராவிட முன்னேற்றம் சேர்க்காத, வகுப்பு மாதிரி 1-2 பேரை தெருவுக்கு ஒருத்தரை சேர்த்து வச்சுக்க. முஸ்லீம்களை நீ சேர்த்துட்டின்னா நாரே தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் ஓடிடுவான். அவன் நாரே தக்பீர் சொன்னால் அல்லாஹ் அக்பர் ஓடிடுவான். அவனை போய் கட்சியில் சேர்த்து பெருசாலாம் சொல்லாத அப்படின்னு. அதை ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அது என்றைக்குமே அப்படி தான். சாதிக் பாஷா ஒருத்தர் தான் மோப்பத்தில். திருச்சி எடுத்திங்கன்னா ராபி ஒருத்தர் தான் இருப்பார். அது மாதிரி திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் மந்திரி. அப்படி தான் 1-2 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான். பெருங்கூட்டம்லாம் இல்லை, இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்குங்களே சார், இது மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்ட ஒரு கம்யூனிட்டி. இதில் கட்சி கிடையாது. பள்ளிவாசலை மையமாக வைக்கக்கூடிய சமுதாயத்துக்கு பேர் தான் இப்போ மஹல்லா ஜமாத்துங்கிறது. இது நபிகள் நாயகத்துடைய பாரம்பரியம். ஒரு ஜமாத்தில் 1-2 பேர் திமுக இருப்பான், ஏடிஎம்க இருப்பான். முஸ்லீம் ஜமாத்தே கட்சியில் இருக்காது. புரியுது. எந்த ஒரு ஜமாத்தும் முஸ்லீம் லீக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் காலத்தில் வரும்போது ஜமாத் தலைவர் கேட்பார், முஸ்லீம் லீக்கு யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பார். அவ்வளோதான். அதை கேட்டுட்டு விட்டுருவார். அவ்வளோதான். அனௌன்ஸ் பேசும்போது சொல்லிடுவார். அவ்வளோதான். இப்படி அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார். தவிர முளைமறைவு சொல்லுங்கம்மா அது ஓட்டு போடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஜமாத் தலைவர் அப்படி சொல்லவும் கூடாது. புரியுது. பொதுவான மனிதர். அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட பிறகு அவர் ஒரு மைய சக்தியாக மாறுறதுக்கு நேராக அவரை அரசியல் ரீதியாக
ஒரு கூட்டணியாக மாறினதுக்கு காகிதம் இல்லத்தவர்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். காகிதம் இல்லத்தை எடுத்த முடிவு 65 இந்த இது இந்தி போராட்டம் வந்துச்சு, மாணவர் எழுச்சி வந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ தான் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. குளச்சல் மாநாட்டில் தான் காகிதம் இல்லத்தை நிறைவுற செய்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற தலைவரில் கூட்டணி கட்சி தலைவர். இப்போது குளச்சலேருந்து சென்னையை நோக்கி பயணமாகறாரு. வழி அனுப்பி வைப்போம். அவர் திராவிட முன்னேற்ற தலைவராக நம்ம வழி அனுப்பி வைக்கல, தமிழ்நாட்டு முதலமைச்சராக வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் நிறைவுள்ள தான் பேசினார். அவர் பேசுனது அப்படியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். காகிதம் இல்லத்து ஒரு மாநாட்டில் அறிஞர் அண்ணா சொன்னதே ரொம்ப தப்புன்னு நம்ம பேர் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் அறிஞர்களெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ இது வரைக்கும் அறிஞர் அண்ணான்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, அது தப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இனிமேல் பேரறிஞர் அண்ணான்னு இன்னிலேருந்து நான் கூப்பிடுவேன்னாரு. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா தான். 1967 தேர்தல், அது தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல். அண்ணா அவர்கள் முதல்வரான அந்த தேர்தலில் நாம் வரலாற்றில் கொண்டு போய் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சிக்கான தொடக்கமாக அது இருந்திருக்கணும். அப்படியான ஒரு ஏற்பாடு அன்றைய கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உருவாகலை? அதனோட விளைவாக காகிதம் இல்லத்து அவர்களுக்கு எதிராக முஸ்லீம் லீக் உள்ளாரையே ஒரு பிளவு உண்டாகி கட்சி இரண்டாக பிளந்ததும் கூட நடந்துச்சு. அன்னைக்கு அண்ணா அவர்கள் ஏன் கூட்டணி ஆட்சி அமைக்கலை? அதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சு? மெஜாரிட்டி அவங்க பெற்றுட்டாங்க. மெஜாரிட்டி பெற்ற உடனே கூட்டணி அமைச்சரவை அமைக்கணுங்கிற ஐடியாவில் பின்வாங்குறாங்க. அதை பின்னாடி எழுதுனா பல பேர் இது துரோகம், இது அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம் லீக்லேயே அந்த விமர்சனம் வந்துச்சு. அதை ஒட்டி கட்சி கூட ஒரு 10 வருஷம் பிரிஞ்சுன்னு வச்சாங்க. அது தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னே ஆரம்பித்தாங்க. அதான் அது அந்த கலைஞரை பற்றின அவங்க சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், 126 இடங்களில் வின் பண்ண பிறகு நம்ம ராஜாஜி மந்திரிசபை சேர்த்தாவோ, முஸ்லீம் லீக்கை மந்திரிசபை சேர்த்தாலோ, ராஜாஜி மேலே குலக்கல்வி கொண்டு வந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ குலக்கல்வி கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னா காலத்தில் குலக்கல்வி கொண்டு வந்துடுவீங்களோ அப்படின்னு பரப்பி விட்ருவாங்க. இப்போ முஸ்லீம் லீக்கு நம்ம சேர்த்துட்டோம்னா நாட்டு பிரிவினை செஞ்ச ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு பிரிவினையை மறைமுகமாக ஆதரிக்கிங்களே, நீங்கள் விட்டது பொய்யா அப்படின்னு கிளப்பிடுவாங்க. இப்படின்னு விமர்சனம் வருங்கிற அந்த அடிப்படையில் இதெல்லாம் கூட்டணி வேணாமே, நாமே அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டணி இல்லாமல் மந்திரிசபை அமைச்சாங்க அப்படின்னு அப்பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டது. எது உண்மை என்னன்னு தெரியாது. இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற அந்த அமைப்பு மேலே மிகுந்த நம்பிக்கையோடையும், அது ஒரு மாநிலங்களோட ஒரு கூட்டரசாக தான் இந்தியா இருக்குதுங்கிறதையும் உறுதி பண்ணி அதை பேர்லேயே வைத்த கட்சிகளில் ஒன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். கூட்டாட்சிக்கு ரொம்ப பொருத்தப்பாடு உள்ள ஒரு கட்சின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு அதற்கு பின்பு பேசவே இல்லை. ஏன்? ஏன்னா அந்த 67 கூட்டணி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போல்லாம் கூட்டணியை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அப்போயே முடிச்சுட்டாங்களே. இப்போ கேரளாவில் இருந்துச்சுன்னா அது ட்ரெடிஷனே கூட்டணி தான். இங்கே அப்படி இல்லையே. இப்போ புதுசாக உருவாயிருச்சு. இது வரைக்கும் இல்லை. இது உருவான பிறகு இது ஒரு ட்ரெடிஷன் மட்டும் இல்லை, இது ஹிஸ்ட்ரி. இது ஒரு யுகம். இந்த யுகம் இப்போ மட்டும் நிற்காது. யார் எலெக்ஷனில் நின்னாலும் சரி, கூட சேர்ற கட்சி எத்தனை பேரும் கூட்டணி மந்திரிசபையில் எத்தனை இடம் கொடுக்க போகிறேன்னு கேட்டுக்கிட்டு தான் நிற்பாங்களே தவிர இனி மாற்றங்கள்லாம் கிடையாது. இனி அந்த ட்ரெடிஷனை, அந்த ஒரு புதிய வரலாற்றை தொடங்கி வச்ச பெருமை ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் உண்டு. அதுக்கு தான் தமிழ்நாடு ஜனநாயக மரபு பாராட்ட வேணும்னு சொல்ல விரும்புகிறேன். இப்போ 1977 எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை கையில் எடுக்கும்போது அவர் அண்ணாவோட மரபில் அவருடைய முக்கியமான கூட்டாளிகள் எல்லாரையும் உற்று நோக்குறார். அப்போ முஸ்லீம் லீகும் அதுலேருந்து அவருடைய பார்வையிலேருந்து விடுபட்டிருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் 1972 அதிமுகவை கையில் எடுத்து 1987 அவர் மறைகிற வரைக்கும் எம்ஜிஆர்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? காகிதம் இல்லத்து இந்த கூட்டணி மந்திரிசபை அமைக்க தவறிட்டாங்க 67
அப்படின்னு சொல்லி 68 ஒரு பிளவு வருது. பிளவு வந்து காகிதமில்லத்துக்கு எதிராகவே தனி கட்சி. தனி கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு உருவாக்குறாங்க. அந்த கட்சியுடைய பொறுப்புக்கு முதல்வராக இதுவாக இருக்கக்கூடிய நாவல் யூசுப் சாஹிப் இருந்தார், மறுமலர்ச்சி ஆசிரியர். அவர் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு நடத்தும் போது அந்த மாநாட்டில் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில முஸ்லீம் லீக் சார்பாக பங்கேற்று வாழ்த்து சொல்கிறார். அதாவது இந்திய முஸ்லீம் லீக்கு வாழ்த்து சொல்லலை, தமிழ்நாடு முஸ்லீம் லீக். தமிழ்நாடு முஸ்லீம் லீகு. அப்போ 72 அவர் வாழ்த்து சொல்ல அன்னைக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ காகிதமில்லத்தை முகத்தை ஆகிட்டார் 72. அன்னையிலேருந்து எம்ஜிஆரோட தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பயணம் பண்ணுது. 72 திண்டுக்கல் ஒரு எலெக்ஷன் நடக்குது, மாயத்தேவர் நிற்கிறாரு. அந்த எலெக்ஷனில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி ஒன்று. இப்போ 77 பொது தேர்தல் வருது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு தொடர்ந்து ஆதரிக்கிறப்பாருங்க. ஆதரிக்கும்போது அப்போது இந்திய முஸ்லீம் லீக் தலைவராக அப்துல் சமது வந்துட்டார். அப்துல் சமது சாஹிப் வந்தவொடனே என்ன பண்ணுறாருன்னா, புதுசாக எம்ஜிஆர் கட்சி வந்துச்சு. இவர் மாயத்தேவர் வெற்றி பெற பெற்றுட்டார். கட்சி வளருது. வளர்கிற கட்சியோட தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 77 எலெக்ஷனில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இந்திய முஸ்லீம் லீக்கை சொல்கிறார். இவரே ஆதரவு தெரிவிச்சார். அவரே சேர்றார். சேர்ந்துட்டு 10 தொகுதியை வாங்கி நிற்கிறேன்னு சொல்கிறார். அப்போது அவரை சேர்த்தா நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியேறான். அவரை நீங்கள் சேர்த்துட்டீங்கல்ல, எம்ஜிஆருக்கு ஏன் பாய் அவரை சேர்த்தா என்ன பாய், நீங்கள் தான் என்னோட இருக்கீங்களா பாய், உங்களுக்குள்ளே தான் நான் பண்ணுவேன் பாய், உங்களுக்குள்ள மரியாதை நான் குறைக்க மாட்டேன் பாய், எவ்வளோ சொல்லி கூட இவங்க கேட்கல. இது 77. அதுக்கு பிறகு தான் 68 ஏற்பட்ட பிளவு இருக்குது பாருங்க. அது 78 தான் நாங்கள் சேர்க்குறோம். சேர்க்கறதுக்கு மெயின் காரணமாக நான் தான் இருந்தேன்னு வச்சுங்களேன். அப்படி சேர்த்து 2 கட்சியும் ஒன்றாக்கி 78 ஒன்றாக்கி ஐயுஎம்எல் ஆக்குறோம். 80 தான் இந்திய முஸ்லீம் லீகு, காங்கிரஸு, திமுக அந்த கூட்டணியில் இடம் பெற்று திருச்சி 2வது தொகுதியில் நான் நிற்கிறேன், என்னை நிறுத்தினாங்க 80 எலெக்ஷனில். ஏன் வந்துச்சு, 80 வந்து எம்பி எலெக்ஷனில் பல இடங்களில் ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்தினால ஆட்சியை கலைச்சிட்டாங்க. 2 வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை ஏன் கலைச்சாங்கிறது ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கலைஞர் சொல்லி கலைச்சிட்டாங்க. அப்போது அந்த எலெக்ஷனில் என்னை கேண்டிடேட் ஆக்கியிருக்காங்க. திருச்சியில் நான் கேண்டிடேட்டு. நான் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குன்னு வச்சுங்க. கடைசியில் 5 மணி ஈவினிங் முஸ்லீம் ஏரியாவில் குடிசை பகுதியில் நின்று கடைசி ஓட்டு கேட்டு கலைய போகிறோம். அப்போ ரேடியோவில் எம்ஜிஆர் பேசுகிற குரல் கேட்குது. அப்போ ரேடியோவில் தான் பண்ணுவாங்க. ரேடியோவில் 5 மணி அப்படின்னா 5 மணிக்கு குலுக்கு சீட்டு போடுவாங்க. 5லேருந்து 5:10 வரைக்கும் ஒருத்தர், 5:10லேருந்து 5:20 வரைக்கும் ஒருத்தர் அப்படின்னு குலுக்கு சீட்டு போட்டு கொடுப்பாங்க. அப்படி குலுக்கு சீட்டு போட்டதில் எம்ஜிஆருக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி ரெவன்யூ பேசுகிறார் சார். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நின்று கேட்குறோம். எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்களை வாழ வைக்கும் தெய்வங்களே சொல்வார்ல, சொல்லிவிட்டு நீங்கள் என்ன 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க, ஆனால் 2.5 வருஷத்தில் என்னைய பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணேன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், தயவுசெய்து நீங்கள் தான் சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணி ஆட்சியை கழிச்சாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன். இப்படி பேச பேச கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு, இப்படி பேசுகிறவங்க யாரையா ஓட்டு நமக்கு போடுவேன், நம்மளே போய் போட்டலாம் போல. இல்லை நானே போடுறப்ப அவங்க சொல்கிற ஒவ்வொன்றையும் நியாயமாக இருக்கியா, எந்த தப்பு பண்ண ஏயா இந்த பேச கேட்ட யாரையா நமக்கு ஓட்டு போட. தேர்தல் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்சில் வின் பண்ணிட்டார்ல, பெருவெற்றி. ஏன்னா அந்த பேச்சு ஒன்று போது சார்,
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி 1992 நிகழ்ந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை பார்க்க முடியும். அது சுதந்திர இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்கள் இடையிலான உறவை என்றென்றைக்கும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிடுச்சு. அந்த நிகழ்வை இன்னைக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயத்தில் முஸ்லீம் லீகோடைய அணுகுமுறை அப்படிங்கிறத இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதோடைய ஹிஸ்ட்ரி பல பேர்த்துக்கு தெரியாது. நடந்தது என்னன்னு சொன்னால் 1989 பாம்பேயில் 3-4 மாநாடு நடக்குது. அப்போ தான் பிஜேபி பாபரி மசூதி இஷ்யூ கிளப்பி வேகமாக கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த 1989 பாம்பேயில் நடந்த 3-4 மாநாட்டில் ஆல் முஸ்லீம் கம்யூனிட்டிஸுடைய மாநாட்டில் தான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாபரி மசூதி விஷயத்தில் இந்த பிஜேபிக்காரவங்க ரொம்ப வேகமாக இது பண்ணுறாங்க. அதனால் பிஜேபியோடைய அலையன்ஸ் வைக்க யாருக்குமோ முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து ஒரு ஓட்டு போடக்கூடாது. அன்றைக்கி பண்ண தீர்மானம், முதல் தீர்மானம். ரெண்டாவது என்னன்னா, பாபரி மஸ்ஜிது விவகாரம் இருக்கு பாருங்க, அது இன்றைக்கி நேற்று உள்ள பிரச்சனை இல்லை, 200 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்னங்கிற பிரச்சனை, டைட்டில் நீடு எல்லாம் பிரச்சனை. அதனால் பாபரி மஸ்ஜிது இஷ்யூவை வச்சுட்டு நம்ம சமுதாயத்தை பிளவு பண்ணவோ மக்கள் மத்தியில் வேறுபடுத்தவோ சரி வராது. இப்போ பிஜேபிக்காரவங்க தேவையில்லாமல் பெருசுப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப காலத்து பிரச்சனை. இந்த பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது. டைட்டில் டீடு எதுக்கு சொந்தங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த தீர்ப்புக்கு முஸ்லீம் கம்யூனிட்டி இந்தியா கட்டுப்படணும், தீர்ப்புக்கு கட்டுப்படணும். ரெண்டாவது, 3வது தீர்மானம் அதே மாநாட்டில் போட்டது தான், பாபரி மஸ்ஜிது விவகாரத்தை தவிர 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் உள்ள பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப், மஸ்ஜிதாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் சினகாக இருந்தாலும் பகோடா இருந்தாலும் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் வணக்கத்தலங்கள்னு எது எது இருந்ததோ as it is it be preserved. அப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரணும். அதில் இருந்து பாபரி மஸ்ஜித் இஷ்யூவை மட்டும் விளக்கிடணும். பாபரி மஸ்ஜித் தவிர மற்ற அனைத்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் இந்தியா as on 15th August 1947 அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை பிரேம் பண்ணவரே பனாத்வாலா தான். இதைத்தான் நம்ம நரசிம்மராவ் பூத்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதெல்லாம் நடந்த இந்த ஆக்ட் ப்ரொசிஷன் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருது. தீர்ப்பு வரும்போது பாம்பே டிக்ளரேஷன் என்ன டிக்ளரேஷன் பண்ணமோ அதை கண்ணை மூடிக்கிட்டு முஸ்லீம் லீகு ஃபாலோ பண்ணும். எங்கள்கிட்ட வர்றாங்க, என்ன பாபரி மஸ்ஜித் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே. இல்லைங்க, அது முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ we have to respect சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புன்னு முன்னாடி தீர்மானம் போட்டங்க. அது அக்செப்ட் தி வேர்டிக்டா டோன்ட் அக்செப்ட் தி வேர்டிக்ட், அது இம்மெட்டீரியல். நம்ம தீர்மானம் என்ன போட்டோம், பாம்பே டிக்ளரேஷன் என்ன சொன்னோம், எல்லாம் சேர்ந்தானே சார் போட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் சொல்லுதோ கட்டுப்படணும்னு போட்டோமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, நல்லதா கெட்டதா சொல்லியாச்சுல்ல. இன்றைக்கி நேற்று 200 வருஷத்துக்கு முந்தின கேஸ் சார் அது, அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறான் அவன். அதை நீ அக்செப்டியா பண்ணுறியா இல்லையாங்கிற கொஸ்டின் கிடையாது. we have to respect the verdict of the Supreme Court. As per the declaration of 1989, we should pursue and follow the same policy. அதில் நின்று வேண்ட முஸ்லீம் லீக் இன்னைக்கு வரைக்கும் அதுதான். இதை
முஸ்லீம் கம்யூனிட்டியில் உள்ள பல பேர் ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் பாபரி மஸ்ஜித் திரும்ப கட்ட போகிறோம், திரும்ப உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஜனங்களை மிஸ்கைட் பண்ணி விட்டு தேவையில்லாமல் கலவரத்தை உண்டு பண்ணி காசுகளை கொள்ளையடித்து பல பல கட்சிகளை உருவாக்கி சமுதாயத்தை நாசமாக்குனது தான் நம்ம கண்ட பலன். ஆனால் இப்போது எல்லாத்துக்கும் புது உணர்வு வந்திருக்கு, இன்றைக்கி மாறிக்கிட்டு வர்றாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா விதத்திலும் முஸ்லீம்களுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருந்தா இத்தனை அமைப்புகள் புதிதாக முஸ்லீம்கள் மத்தியில் உருவாகி இருக்க முடியாது. அந்த இடத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது மாறி இருக்கணுமா? முஸ்லீம் லீக் உருவான காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் லீக் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்ட காலத்திலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமுதாயம் எல்லா மக்களோட அண்ணன் தம்பிகளாக பழகி தான் எல்லா உரிமைகளையும் பெற்று தான் இருந்திருக்கு. இப்போது திடீர்னு கட்சிகள் வந்தோடைய விளைவு என்னன்னு சொன்னால், முஸ்லீம் கம்யூனிட்டிய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு வெளிப்பட மாட்டேங்குது. இப்போது இந்த தாவேக்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள எல்லா பெரியவங்களையும் சொன்னாங்க, கேட்டோம். இப்போ இதே கருத்தை பொம்பளையும் சொன்னாங்க, ஜமாத் தலைவர் சொல்கிறாங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, காசிமார் சொல்கிறாங்க, உலமாக்கள் சொல்கிறாங்க. 1 2 சொல்லலை சார், எல்லாம் சொன்னாங்க. இப்போ இதை ஏற்காத கூட்டம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னு சொன்னால் மெஜாரிட்டி சொன்னால் கூட அதை ஏற்காத கூட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை உருவாக்குறாங்க. ஆனால் அது சமுதாயத்துக்கு நல்லதும் இல்லை, நாட்டுக்கு நல்லதும் இல்லை. இப்போ முஸ்லீம் லீக்கில் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. நான் எடுக்கிற பாலிசி கொள்கை விளக்கம் சொல்கிறது இது கம்யூனிட்டிக்கு சாதகமானது நியாயமானதாக இருக்குதா இல்லையா, நாட்டுக்கு நல்லதாக இருக்குதா இல்லையா, அரசியல் சட்டத்துக்கு உடந்ததாக இருக்குதா இல்லையா, இப்போ நம்ம வரலாற்றுக்கு இது உகந்ததாக இருக்குதா இல்லையாங்கிறதா முக்கியம். இதில் யார் பெரிய மற்ற அரசியல் கட்சி 1000 இருக்கலாம், 2000-3000 கட்சி அரசியல் வச்சுருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டி 25 கோடி பேர் முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் என்ன ஒரு 5% இருப்போம், இவ்வளோ தானே இருக்கிறோம். இந்த 5% இருக்கிற முஸ்லீம்களை எத்தனை 50 கட்சியாக இருக்க முடியும்? இருக்குது. இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று காலகட்ட முடிவில் ஒன்று, நீங்கள் திமுகவோட ரொம்ப நெருக்கமான உறவை கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாஜகவோட உறவை திமுக ஏற்படுத்திக்குது 1999. அப்போ கலைஞர் அவர்கள் உங்கள்கிட்ட சம்மந்தமாக ஆலோசனை கலந்தாரா? இந்த முடிவை எடுக்கும்போது உங்கள்கிட்ட ஏதாவது இல்லை. அதாவது அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் கலக்கவும் இல்லை, எங்களை கேட்கவும் இல்லை. ஆனால் அந்த முடிவு எடுத்த பிறகு வருந்தினார், வருத்தப்பட்டார். ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. ஆமாம், ஓடிச்சு. இடையில அவரோட கூட்டங்களை கலந்துருக்கேன் நான். அவருடைய ஆட்சியில் தான் காகிதம் இல்லத்து மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டினார், அவர் தான் நாட்டினார். அந்த அடிக்கல் நாட்டுற அந்த கூட்டத்தில் என்னை கூப்பிட்டுனார். நானும் போய் கீழே தான் உட்காந்துருந்தேன். கீழே உட்காந்து என்னை மேலே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். இவ்வளோ பண்ணியிருக்கேன், இன்னுமா நீ ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு என்னை கேட்டார். இல்லைங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் எனக்கு ஆதரிப்போம். இப்போ நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் செய்கிற காரியம் நன்மை சொல்லுவோம், அதெல்லாம் சொன்னேன். உங்களோட இருந்த காலத்தில் நாங்கள் ஒரு எம்சி ஆகியிருக்கோம், எம்எல்ஏ ஆகியிருக்கோம், எம்பி ஆகியிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க முடியாதுங்கிறது தான் வெளியே இருக்கோம். இதனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறதா அர்த்தம் இல்லை. உங்கள் மேலேயும் அளப்பரிய அன்பும் பாசமும் நாங்கள் வச்சுருக்கோம். ஜனவரி 1 வழக்கமாக 1ஆம் தேதி வந்த உடனே கலைஞருக்கு நான் வாழ்த்து சொல்கிற பழக்கம் உண்டு. நான் நேரடியாக பார்த்தா சொல்லுவேன், அல்லது ஃபோன்லேயே சொல்லுவேன். ஃபோனில் வாழ்த்து சொன்னேன். சரி, ஃபோனில் வாழ்த்து சொல்லிட்டீங்க, எப்போ வரீங்கன்னாரு. நீங்கள் வெளியே வந்த பிறகு வர்றேன்னு. எப்போ அவர் அங்கே இருக்கார், நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னாரு. 4 மாதம்தான் ஆச்சு, வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு முதல்ல போனது அகமது கூட்டிகிட்டு நான் தான் போகிறேன். அப்போ தான் கலைஞர் சொன்னார், அகமது லெட் அஸ் சிங் டு தி கெதர், சேர்ந்து பாடுவோம் அப்படிங்கிறாரு. ஒண்டர்ஃபுல் மேன். உங்களுடைய பொது வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம்.
56 ஆரம்பித்து இப்போ 2026 நம்ம இருக்கோம். இந்த 70 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் எல்லாமும் நடந்திருக்கு. அகில இந்திய அளவுலேயும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப வரலாற்றையே உழுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்கள் சில முதல்வர்களை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடந்த 50 ஆண்டுகளில் இருந்திருக்கு. பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், அதற்கு பிறகு கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். இந்த 7 முதலமைச்சர்களுடைய ஒரு கொத்து கொத்தான காலகட்டம். இப்போ இவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இந்து முஸ்லீம் விஷயத்தில் ரொம்ப சரியாக ஒரு சிறுபான்மை பாதுகாப்பு உணர்வோடு நடந்துக்கிட்டவங்கன்னு யாரோ சொல்லுவீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்துலேருந்து, அதுக்கு முந்தைய காமராஜர் காலத்துலேருந்தோ, பக்தவச்சலம் காலமாக இருந்துக்கிட்டோம். சிறுபான்மை விஷயத்தில் எல்லாமே ரொம்ப நிதானமாகவும் எல்லாத்துக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையாக நடந்திருக்காங்க. யார் மேலேயும் தப்பே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஆண்ட அத்தனை முதலமைச்சர்களுமே சிறுபான்மை மக்களை அவங்க வேறுபடுத்தியே பார்க்கல. உதவி செய்யல, சில பேர்த்துக்கு கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாமே தவிர வேறுபடுத்தி பார்க்கல. எல்லா நம்பிக்கைகளாகவே அது தமிழ்நாட்டுடைய கல்ச்சர். அது தொடர்ந்து இருந்த வேறுபடுத்தி பார்க்காத பல கிராமங்களில் கோயில் விழான்னா முஸ்லீம்கள் போவாங்க, முஸ்லீம்கள் பள்ளியாசலுக்கு போவாங்க, பல கூட்டங்களில் எல்லாம் கலந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பழக்கம். இப்போ தான் இந்த இந்துத்துவம் அது இதுன்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் தமிழ்நாட்டில் பேசுகிற பழக்கம் இல்லை. இது எந்த முதலமைச்சர் மேலேயும் எந்த குறையும் சொல்லவே முடியாது. மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ வேறுபடுத்தி பார்த்தாங்க, அப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் பார்த்ததில்லை. அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, எம்ஜிஆரோட 1982 எம்ஜிஆர் ஆட்சி அப்போ இந்த மீனாட்சிபுரம் இஷ்யூ நடக்குது. மீனாட்சிபுரம் இஷ்யூ அந்த ஒன்றாவது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எல்லாமே தமிழ்நாடே முஸ்லீமாக போகுது அப்படின்னு சொல்ல மாதிரி கிளப்பி விட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் சாஸ்திரிங்கிற ஒரு ரைட்டர் ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கிள் டெய்லி எழுத ஆரம்பிச்சிட்டார். தமிழ்நாடே முஸ்லீம் ஆகிட்டு இருக்கு, கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஊன்னு சொல்ல உடனே வாஜ்பாய் வந்தார், அத்வானி வந்து பல பேர் வந்துட்டாங்க இந்த மீனாட்சிபுரத்துக்கு. மீனாட்சிபுரத்தை ஒட்டி 19 ஊரில் கொஞ்சம் முஸ்லீம்கள் ஆயிட்டாங்க. ராமநாதபுரத்தில் அந்த ஊரில் உள்ள ஜமாத் தலைவர் ஆலிம், இது மாதிரி 19 ஊரில் ஒரு 7-8 ஊரில் ஜமாத் தலைவர், ஊர் இமாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 82. இது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுவதும் முஸ்லீம் லீகில் கூட்டங்கள் போட்டு இதை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு டெலகேஷன் இந்த 19 ஊர்லேயும் சர்வகட்சி டெலகேஷன் ஒன்று போகணும்னு சொல்லி தலைவர் சொன்னார். அப்போ டிஎம்கே, ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீகு, இப்படி 5 எம்எல்ஏக்கள், அதில் எம்எல்ஏ இல்லாத ஒரு ஆள் நான் தான், 5 பேர் போனோம். 19 ஊருக்கு நாங்கள் போகிறோம். போய் அங்கே முஸ்லீம் புதுசாக வந்தவங்க யார், கொஸ்டினர் 20-30 கொஸ்டின் எடுத்துகிட்டு போகிறோம். முஸ்லீம்கள் யார், இவங்களுடைய இவங்க ஏன் முஸ்லீம் ஆனாங்க என்னங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். அப்படி போயிட்டு எல்லா ஊர்லேயும் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க விரும்புனாங்க போகிறாங்க. இதனால் அந்த ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஊருக்கு மக்களே சொல்கிறாங்க அங்கே எந்த காசு பணம்லாம் கொடுத்து ஆகலை. ஆனால் சாஸ்திரிகள் எழுதுகிற கட்டுரையில் தப்பாக எழுதுனதுனால அப்படி வருது. இதை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எம்ஜிஆரை போய் நேரடியாக பார்த்து போய் கேட்கணும்னு சொல்லி 5 பேர் போனோம். காலையில் 9 மணிக்கு டைம் கொடுத்தார். ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் எம்ஜிஆர்கிட்ட போகிறேன். ராமபுரம் தோட்டத்துக்கு போனேன் பிரதர். போட்ட உடனே இது மாதிரி சின்ன ரூமில் போய் உட்கார சொன்னாங்க. உட்காந்துருக்கும்போது 5 பேர் உட்காந்துருந்தோம். திடீர்னு அந்த பக்கம் கதவு திறந்து 4 பேர் உள்ளே வந்தாங்க. வாங்க நாஸ்டா பண்ணுங்க. இல்லைங்க நாஸ்டா பண்ணி தாங்க வந்தோம். இல்லை காப்பியாக குடிங்க அப்படின்னு காப்பியை குடிக்க கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனால் பெரிய
இந்த விருந்து வைக்கிற இது இருக்குது பாருங்க, டேபிள். டேபிள். அறிவு ஆயிரக்கணக்கான விருந்து வைக்கிற இலை போட்டிருக்கு. எல்லா இலையிலையும் தண்ணி அது வச்சுருக்காங்க. என்னங்க இது? இல்லை இல்லை இங்கே வர்றவங்களாம் சாப்பாடு தான் காலையில் இப்போ நாஸ்டா பண்ணிட்டு தான் எல்லாம் மாத்திரையில் உட்காந்துக்க பாருங்கள். ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் சாப்பிட்டு தான் உட்காருக்காங்க. மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம், 4 மணிக்கு டிஃபன் கொடுப்போம், அப்போ போயிடுவாங்க. இப்போ உட்காந்துருக்கெல்லாம் சாப்பிட்டு தான் உட்காருக்காங்களா? ஆமாங்க. அதனால் உங்களையும் சாப்பிட சொல்கிறோம். காஃபி கொடுத்தாங்க சார், அந்த மாதிரி காஃபி இன்றைக்கே குடிக்கல. இவ்வளோ பேர் சாப்பாடு கொடுங்க, வாங்க போவோம். காலைல சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிடுவார். இப்படியா இவ்வளோ பேர் வந்துடு? அதான் உட்காந்துருக்காங்க எல்லாம். அதிசயமாக இருந்துச்சு. காப்பி கொடுத்தோடனே அதே ஒரு அந்த அந்த எழுத்தாப்புல ரூம் திடீர்னு திறந்தோடனே ஏற்ற ரூமில் சிஎம் உட்காந்தார். அவர்கிட்ட போனால், பாய் ஜானி பாய், எப்படி பாய் உடம்பு, எப்படி பாய் சுகர், எப்படி பாய் இருக்குது? சுகரை பற்றி நான் எனக்கு சுகர் சாப்பாடை 2 முறை சமைச்சு சாப்பிட்றேன் பாய், அந்த மாத்திரை சாப்பிட்றேன் பாய் அப்படின்னு டிஸ்கே நடக்குது. எல்லாம் சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட பேசுகிறான், அவர்கிட்ட பேசுகிறான். இது மாதிரி 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஏன் நாங்கள் வந்த விஷயம் 19 இடங்களில் இது மாதிரி ஜமாத் தலைவரையும் எதையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விடுதலை பண்ண சொல்லி டெலிகேஷன் போனோம். அது உங்கள்கிட்ட போய் சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கான். இது லிஸ்ட்டு கொண்டு போயிருந்தேன். இன்னும் இந்த ஊரில் அரெஸ்ட் என்னென்ன மாதிரி பண்ணிட்டு என்ன லிஸ்ட்டு என்னென்ன கொண்டு வந்தீங்க? கொண்டாங்க. அரெஸ்ட் பண்ண லிஸ்ட்லாம் வாங்கிட்டு லைனா மனுஷன் ஃபோன் எடுத்தார் சார். எஸ்பிக்கு ஃபோன் பண்ணார். இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்கீல்ல, இவங்கெல்லாம் விடுதலை பண்ணுங்க, என்னென்ன பண்ணியா அப்படின்னு. ஃபோனில் சார், அதாவது சார் ஆன் த ஸ்பாட் சார். அதுதான் எம்ஜிஆர்கிட்ட தான் அவரை நான் முதல் தடவை பார்த்தேன். தான் அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன். அவர் ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த முஸ்லீம் விஷயத்தில் ரொம்ப அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அவருடைய ஆட்சியெல்லாம் அது இதை கடந்தது சார். பாவம், அதெல்லாம் ஜாதி மதமெல்லாம் கடந்த விஷயம். அவங்க ஆட்சியில் ஜாதி மதம் கத்துறீங்க. உங்களுடைய வாழ்நாளில் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி 2026 தேர்தல் முடிவு வந்த காலகட்டத்தை சொல்ல முடியும். திமுகவுக்கு ஒரு உறுதியான கூட்டாளியாக இருந்த முஸ்லீம் லீக்ங்கிறது திடீரென்று அப்படியே தாவேகாவுக்கு ஆதரவான, இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி அமைச்சரவையிலே பங்கெடுக்கக்கூடிய கட்சியாக மிக விரைவில் மாறுச்சு. அடுத்தடுத்த சில நாட்களில் இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சு. இது பொதுவெளியில் ஒரு பெரிய விமர்சனத்தையும் கூட உண்டாக்குனுச்சு. இதற்கான அழுத்தம் அப்படிங்கிறது மேலிருந்து வந்ததா, கீழிருந்து வந்ததா, இல்லை ராகுல் காந்தியோட பங்களிப்புங்கிறது என்னவா இருந்துச்சு? இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியில் கேரள முஸ்லீம் லீக் தலைவர்களோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு? உண்மையில் அப்போ என்ன நடந்துச்சு? இப்போ இது எலெக்ஷன் நடந்துருக்குங்களே, முஸ்லீம் லீக்கு நம்ம திமுக கூட்டில் இருந்தால் எங்கள் ஓட்டு நிறையா போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயிச்ச இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஏரியாவில் இல்லாட்டி போனால் ஜெயித்தவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. நம்ம ஓட்டு லம்பாக உழுவும். அதை பெருசுப்படுத்தி நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது. இது முஸ்லீமா அப்படின்லாம் நம்ம பேசுகிற கிடையாது. எங்கள் சமுதாயத்துடைய ஓட்டு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோன்னா அது கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு அரசியல் பேசி அப்படின்லாம் பண்ணுற பழக்கம் கிடையாது. இப்போது இந்த எலெக்ஷனில் முஸ்லீம்கள் மட்டும், முஸ்லீம் பெண்கள் சரி, எவ்வளோ நிறைய பேர் தாவாக்க போட்டிருக்காங்க. அந்த அட்ராக்ஷன், ஈர்ப்பு எதனால நமக்கு தெரியாது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி போடலை. நம்ம திமுகவுக்கு எல்லாரும் போடலை. யங்ஸ்டர்ஸு வீட்டில் சின்ன பிள்ளைய முதற்கொண்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் வேறு மாதிரி யோசனை பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க இஷ்டம் போட்டிருக்காங்க. அதாவது சார், இவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறதா எந்த முடிவும் பண்ணவில்லை. அது யோசிக்க கூட கிடையாது. ஆட்சி அமைக்கலைன்னு சொன்னால் கவர்னர் ரூல் வந்துடும். கவர்னர் ரூல் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொன்னால் பிஜேபி ரூல் தான். இப்போ பிஜேபி ரூல் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இந்த நிலையில் அந்த 3 நாளையில் நான் எதிர்பார்க்காத ஏரியா சமுதாயத்தில் உள்ள பிரபலர்கள், ஜமாத் தலைவர்கள், காசிமார்கள் இருக்காங்க பாருங்க,
உலமாக்கள்னு உள்ளவங்க, பெண்கள் முதற்கொண்டு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத கூட்டம். வெளிநாடு, உள்நாடு எல்லாம் நீங்கள் ஆதரவு ஏன் கொடுக்காம இருக்கீங்க? ஆதரவு கொடுக்காட்டி பிஜேபி ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முடிவெடுக்கலாமா வேணாங்கிற இப்போ டிலமாலாம் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ப்ரெஷர் ஓவர். ப்ரெஷர்னால் இது வரைக்கும்லாம் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. புரியுது. கம்யூனிட்டியில் உள்ளவங்க அப்படியெல்லாம் பொம்பளைங்க பேச மாட்டாங்க, ஆண்களும் பேச மாட்டாங்க. இப்போ புரவலர்களாக உள்ளவங்களும் ஜமாத்தில் உள்ளவர்களும் தமிழ்நாடு முழுதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படி இரவுங்களாம் பேசுவாங்களா? என்னப்பா இவ்வளவு வேகமாக இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் அப்போ உண்மையான அதிசயம் தான் மாட்டோம். தாவே கவலை இப்போ லீடு மந்திரியாக இருக்கிற பல பேரும் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறோம். அறிவாளி என்ன சார் பண்ணுறது, ஒரே பிரச்சனை பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு, இது மாதிரி கேட்குறாங்களே, இது மாதிரி பரப்போ சொல்கிறாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு நானும் அபூபக்கரும் 2 பேரும் போகிறோம். அவருக்கு அதுக்கு முந்தின நாள் தான் அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். அதிக மெம்பர்ஸ் உள்ளவங்கள கவர்னர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கணும், அதை ஏன் ஒரு தேங்குறாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு நல்ல அறிக்கை கொடுத்தார். அதை பேஸ் பண்ணி நம்ம அதை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுத்து இது பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த நாள் எங்கள் ப்ரெஷர் ஓவராக வருதா, இது வரும்போது அங்கே போகிறோம். ஈவினிங்காக போய் நானும் போகிறோம். ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி சிஎம் ஆக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை வேறு ஸ்டாலினே சொல்கிறாரா? என்ன சொல்ல முடியும்? இது எனக்கு விளங்கலை. என்னென்ன சுருக்கமாக சத்தியமாக சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு விளங்கலை. என் பக்கத்தில் கூட அபிமுகரை கேட்குறேன், என்னப்பா சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்களே எனக்கு விளங்கலையே அப்படிங்கிறேன். இது இல்லை, இதுதான் சார் சொல்கிறாங்க. வெளியே வந்து கூட கேட்குறேன், என்னப்பா சொல்கிறாங்க, இல்லை இதை தான் சார் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி எப்படிப்பா யோசிக்கிறாங்க அப்படி. மறுநாள் ஆச்சா, 2ஆவது நாள் ப்ரெஷர் ஓவராக வந்தோடனே திரும்ப போகிறோம். திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திரும்ப அவளோட சிஎம் ஆக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. இது சொன்ன உடனே நான் கேட்டேன், ஏங்க அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு சொன்ன உடனே 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆயிக்கலாங்கிறாங்க அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே நான் முதல் நாள் ஒன்றும் நான் பேசலை. 2ஆம் நாள் சொன்ன உடனே இதை யார் சார் ஏற்றுக்குருவா, இதை ஏற்றுக்கிறத எப்படி ஏற்றுக்குருவாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசலை. 2ஆம் நாள் சொன்னாங்க பாருங்கள், அதுக்கு பிறகு தான் நம்ம முடிவு எடுக்கிறத மாற்றணும். சரி இது எங்கேயோ போகுது, இவங்க கொடுத்த அறிக்கைக்கும் இது சம்பந்தம்ல. முஸ்லீம் லீக்ங்கிறது சமுதாயத்துடைய கருத்தை பிரதிபலிக்கிற கட்சி, சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னங்கிறத பிரதிபலிக்கிற கட்சி. இது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு நம்ம சரி வராது அப்படி சொன்னால் எங்கள் மேல்மட்ட குழுவை கூப்பிட்டு முடிவெடுத்து நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு அறிவித்தோம். இதை வந்து பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டிக்கு தெரிவித்தோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க. மந்திரி சேவையில் சேரும்போது ஸ்டாலின்கிட்ட பேசி இது மாதிரி முடிவெடுக்கிறேன்னு சொன்னோன்னே, நன்றிண்ணே வாழ்த்துண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? மந்திரி சேவை நம்ம கேட்கல, அவங்களே வாலண்டியராக வந்து நீங்கள் சேருங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்படி வரும்போது இப்போ கேரளாவிலேருந்து உள்ளவங்க நீங்கள் சேர்ந்துருக்கலன்னு சொல்கிறாங்க. ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டிக்காரன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இருந்த தலைவர்களுக்கு காங்கிரஸ் நேரடியாக பேசினதா சொல்கிறாங்களே இந்த வழியாக. நமக்கிட்ட பேசினாங்க, வேணுகோபால் மூலம் என்றே பேசினாங்க. இப்போ வேணுகோபால் உங்களுக்கே பேசினாரா? ஆமாம், வேணுகோபால் மூலம் எங்கள் தலைவர்கள் என்கிட்ட பேசினாங்க. இப்படி வேணுகோபால் நீங்களும் ஆதரவு கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறாரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் கொடுத்தா நல்லதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போன்னா அவங்க என்ன சொன்னேன்னா, காங்கிரஸுடைய நடைமுறை வேறு சார், அது கேரளாவுக்கு சரியாக இருக்கும்,
தமிழ்நாட்டிலே நம்ம வந்து நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தானே இருக்கோம். அதனால் இவங்களோட நம்ம கண்டினியூ பண்ணுறதான் நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தங்கள்கிட்டையும் குஞ்சாலி குட்டிடையும் நேரடியாக ஃபோனில் சொல்லிவிட்டு இது மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்டே ஃபோனை கொடுத்து இதுதான் சார் எங்களுடைய பாலிசி, தமிழ்நாட்டில் அவங்களோட தொடர்ந்து இருக்க போகிறது தான் எங்கள் பாலிசி, அதையே ஸ்டாலின் நான் சொல்லிடுறேன் சார், அது நீங்களே சொல்லிடுங்கன்னு அவர்கிட்டே பேசி கொடுத்து இதையே ஊர்ஜிதப்படுத்தி ஃபோன்லேயே கொடுத்து பேசிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சூழல் மாறி அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்தது. விஜய் உங்கள்கிட்ட லெட்ரு அனுப்பிச்சுட்டு தான் எங்கள் ஆதரவு கேட்டார். நான் வரவேணான்னு சொன்னேன். ஏன்னா இந்த தெரு சந்து பொந்தில் ஏன் சார் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே கொடுத்துட்டோம் ஆதரவு, நீங்கள் நல்லா இருங்க, முயற்சி நல்லா பண்ணுங்கள் சார், நாங்கள் உங்களை வந்து உங்கள் இடத்துல நாங்கள் சந்தித்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் வரணுன்னு அவசியம் இல்லை சார் அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ வருவா கூட்டம் எக்கச்சமாக வருது அப்படி சொன்ன உடனே இல்லை நன்றி எல்லா எதுக்கு நாங்கள் போய் நன்றி சொல்லிட்டோம் நீ வந்துன்னு சொல்ல உடனே தான் அவங்க ஏற்பாடு பண்ணது. இந்த வாடகைக்கு எல்லாம் சோப்பெல்லாம் வாங்கி அடிக்கி லிஃப்ட்டு வீட்டும் கிடையாது, 2 மாடி ஏறி அவர் வாட்டில் வந்துட்டார். இங்கே எந்த சீமும் வந்ததில்லை, இப்படி திடீர்னு வந்துட்டார் அப்படி சொல்லி தான் அப்புறம் இந்த ஏற்பாடு பண்ணி விட்டோம். வந்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. நீங்கள் கொடுத்த ஆதரவுனால ரொம்ப நன்றி, எப்பொழுதும் நன்றி உடையனாக இருப்பேன். எனக்கு அதிசயம் என்னன்னா காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வர்ற வரைக்கும் முஸ்லீம் லேடிஸை இங்கேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறா சார். எதிர்பார்த்தவில்லை, கற்பனை பண்ணலை சார். எவ்வளோ பொம்பளைங்க எங்கேருந்து வந்தான்னு தெரில, அடப்பாவிகளா. அப்போ ஏதோ ஒரு அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஈர்ப்பு, காட்ஸ் கிரேஸ், அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல நம்மளால் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஈர்ப்பு ஆண்டவன் வச்சுட்டான். பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பொம்பளை அனுப்பி நம்ம வேறு மாதிரியான இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கட்சி இருக்காது, அதை விட கம்யூனிட்டி மேலே பழிச்சொல் வந்திருக்கும். பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு இன்னும் கூட தீரலையே சார். ஜனாதிபதி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த துளுக்கப்பை தான் காரணம்னு பொம்பளை ஆம்பளை அத்தனை பேரும் பழி போடுவாங்க சார். நாட்டுடைய எப்படிப்பட்ட நிலைமையில் அன்றைக்கி 3 நாள் இருந்துச்சு நாடு, எங்கே போயிருக்கோம். ஆனால் இந்த சமுதாயத்து மேலே வந்த பழி இருக்குது பாருங்க, அந்த பழியிலிருந்து பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு காலம் முடியாது. ஆண்டவனுடைய பெரிய அருள் தான். எல்லோரும் சேர்ந்து எல்லாருடைய ஒத்துழைப்போடு அந்த முடிவு எடுத்தோம். நாங்கள் வந்து நம்ம கேட்கல, அவங்களே அழைக்கிறாங்க, சேர்ந்துருங்களே அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம 2 பேர்த்தில் யார் எடுக்கிறதுன்னு பிரச்சனை வருது. அது கூட்டத்தை போட்டிருக்கோம். 11 மணிக்கு கூட்டத்தை போட்டு ஷாஜகானை முடிவு பண்ணி அறிவித்தா. நாங்கள் மதிசுகள் விரும்பி கேட்கல சார், நீங்களாக பெரும் மனசு பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இல்லை அவர் கவர்னர் வச்சு என்ன சொன்னார், நீங்கள் சேர்ந்த பிறகு தான் எங்கள் மந்திரி சபை முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு இவர் சொல்ல, கவர்னர் அற்புதமான ஆசை சொன்னார். இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டு, ஐயுஎம்எல் சேர்ந்தது தானே இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் ஆகும் அப்படின்னு அவர் ஒரு அற்புதமான கவர்னர் சொல்கிறார் சார். ஏதாவது தாவேக்காலேருந்து ப்ராமிஸ் கொடுத்தாங்களா சிறுபான்மையினர் விஷயத்தில், மதச்சார்பின்மையில்? அது கிளீனாக அவங்க சொல்லிட்டாங்களே, முன்னாடி உள்ள என்னென்ன நல்ல பாலிசியோ அத்தனையும் கண்டினியூ பண்ணுவோம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் முன்னாடி என்ன இருந்தோ அதை நான் கண்டினியூ பண்ணுவோம். நம்மளையும் ஓப்பனாக சொன்னோமே, போன கவர்மெண்ட்டில் மொத்த கவர்மெண்ட்டும் நல்ல பாரியம் பண்ணியிருக்கிறாங்க, அதை எதையும் நிறுத்திடாமல் நீங்கள் தொடரணும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் அதான்னு சொன்னோம், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதில் நாங்கள் முழு மூச்சாக இதுக்கு போகணுன்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் நம்ம சொன்ன கண்டிஷனும் அவங்க ஏற்றுக்கிட்டது இது மட்டும்தான். எங்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி அது கூட இது கூட நாங்கள் எதையும் கேட்கல, அவங்க எதை பற்றி சொல்லலை. ஆனால் இப்போ கொடுத்த அத்தனையும் அவங்களாம் கொடுத்தது தான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு மென்போக்கு கொண்ட ஒரு இயக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களில் பிரதான கட்சிகளை அடியொற்றி செல்லக்கூடிய ஒரு போக்கு கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தது தான் அடுத்தடுத்த தலைமுறை முஸ்லீம்கள்கிட்ட
ஒரு செல்வாக்கு மிக்க இயக்கமா தொடர முடியாததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், காயிதே மில்லத் காலத்தில் இருந்து முஸ்லீம் லீக் தலைவர்கள், எங்களுக்கு வழிகாட்டின தலைவர்கள் எல்லாருமே அவங்க சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்க, அதில் மிதமான போக்கு தான் இஸ்லாமே தவிர தீவிர போக்கு இல்லை. இஸ்லாம்னாவே எக்ஸ்ட்ரமிசம் இஸ்லாத்தில் இல்லை. ஒரு பேசினா கூட வேகமாக பேசி இதுக்கு மேலே பேசக்கூடாதுங்கிற மாதிரி பேசக்கூடாது. எதையுமே எக்ஸ்ட்ரீமு போகக்கூடாது. நீ எதை சொன்னாலும் சரி, செஞ்சாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் உனக்கு கட்டி கொடுத்த பாதை என்னன்னு சொன்னால், நீ எக்ஸ்ட்ரீமுக்கே போகக்கூடாது. கோல்டன் மீன்ஸ் நடுநிலை தான். அதில் தான் நீ இருக்கணுமே தவிர, நடுநிலை தவறாமல் நீ பேசுனாலும் சரி, எண்ணினாலும் சரி, செஞ்சாலும் சரி, அது இஸ்லாம் அல்ல. இப்படி தான் நபிகள் நாயகத்துடைய போதனைகள் இருந்தது. அதைத்தான் முஸ்லீம்கள் பின்பற்றணும். முஸ்லீம் லீக் தலைவர்களை தான் அதுதான் நமக்கு கற்பிச்சாங்கங்கிறது தான் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக் கொடுத்த பாடம். ஒவ்வொரு முஸ்லீமும், இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நாங்கள் சொல்கிற இது என்னென்னா, ஒரு கையில் குரானை ஏந்துங்க, இன்னொரு கையில் இந்திய அரசு சாசனத்தை ஏந்துங்க. குரானை ஏன் ஏந்துன்னு சொன்னால், குரானுங்கிறது ஆண்டவன் ஒருவனுங்கிற சொல்லுது. மனித சமுதாயம் ஒன்றுன்னு சொல்லுது. மனிதனுக்கு மத்தியில் வேறுபாடு இல்லைன்னு சொல்லுது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடக்கணும், செய்யணுங்கிறத சொல்லுது. அதுக்கு பேர் தான் குரானுங்கிறது. மக்களை வேறுபடுத்துகிறதோ, ஒருவருக்கு ஒரு முடிச்சு போடுறதோ, ஓய்வு விடுறதோ, அதுக்கு பேர் குரான் கிடையாது. குரான்னா அது. இந்திய அரசியல் சாசனம்னா என்ன அப்படின்னா, இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒருதாய் மக்களாக நினைக்கணும். இந்த நாடு மிகச்சிறந்த நாடு. சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமாரான்னு சொல்லுவாங்க. இதை விட சிறந்த ஒரு நாடு உலகத்தில் இல்லை. இதை நம்ம தற்புகழ்ச்சியாக நம்ம சொல்கிறோம் இல்லை. சரித்திரம். இந்த நாட்டில் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே கல்கத்தாவில் இருக்குது பாருங்கள், ஹெட் ஆஃபீஸ். அது எடுத்த ஒரு சென்சஸ் இந்தியா முழுவதும் 4296 கம்யூனிட்டிஸ் இருக்குது. மலையில் வாழ்கிறது, கடலில் வாழ்கிறது, காட்டில் வாழ்கிறது, ஜனங்களாக வாழ்கிறது. நம்ம நாட்டில் 1.5 கோடி மக்களும் 4296 கம்யூனிட்டிஸாக, சமுதாயங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கொள்கை, கோட்பாடு, பாரம்பரியம், வரலாறு எல்லாம் இருக்குது. உலகத்தில் இவ்வளவு சமுதாயங்கள் உள்ள நாடு உலகத்தில் எதுவும் கிடையாது. அரபு நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் என்று பூர்வீகம் அரபுகள் தான். ஈரானில் பாரசீக முஸ்லீம்கள், ஈரானில் உள்ள முஸ்லீம்கள்லாம் அந்த பாரசீக பண்பாடு தான். மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மலாய் கல்ச்சரில் ஊர்னவன் தான் முஸ்லீமாக இருக்கான். இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டால் அங்கே உள்ள கல்ச்சர் தான் இருக்கான். ஆனால் இந்தியாவில் இப்போது 25 கோடி முஸ்லீம்கள் நம்ம சொல்கிறோமே, இந்த 25 கோடி பேரும் எங்கேருந்து வந்தான்? ஒரு கல்ச்சரில் வரல சார், ஒரு மொழியிலேருந்து வரல, ஒரு கலாச்சாரத்தில் வரல. 4596 கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவனும் முஸ்லீமாக இருக்கான். அப்போது இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம், இப்படி எல்லா மதத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அடுத்தவனுக்கு எதிராக தீவிரமாக அவனை ஒழிக்கணும், இவனை தாக்கணும் அப்படின்னு நினச்சா அது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பாடமாக எப்படி இருக்க முடியும்? இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். தீவிரமான போக்காளர்களை பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? இப்போ
நம்ம காலத்திலே வந்து வஹாபிசம் வந்து ஒரு பெரிய பண்பாட்டு ரீதியாகவும் வந்து இறங்குனுச்சு. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் அழுத்தமாக வந்து இறங்குனுச்சு. உங்கள் கண்ணு முன்னாடி அது நடந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வஹாபிச கொள்கை என்கிற அதோடைய பூர்வீகம் வேற. அதை இவங்க பயன்படுத்த முறை வேற. வஹாபிசங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் சீர்திருத்தம் வந்த ஒரு இயக்கம் அது. அது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அது தீவிரவாதத்தை வளர்க்குறதாக அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. மாற்றிக்கிட்டு அதோடைய ஒரிஜினல் தன்மை போயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு பெரிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. குறிப்பாக அரசியலில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அகில இந்திய அளவில் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம நாடு வந்து ஒரு மத அடிப்படைவாதத்தை பெரிய அளவில் எதிர்கொள்ளக்கூடிய, பெரும்பான்மை அடிப்படைவாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இந்த மாரி ஒரு காலகட்டத்தில், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய முஸ்லீம்கள் அவர்களுடைய அரசியல் வந்து எப்படியான போக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இதில் வந்து தமிழ்நாடு ஏதாவது ஒரு வகையில் ஏனைய இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியுமா? இந்தியா முழுவதும் 4296 கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. லாங்குவேஜு, கல்ச்சர், நம்பிக்கை எல்லாம் இருக்குது. இதிலிருந்து வந்தவங்க தான் முஸ்லீம்கள் எல்லாமே. ஒரு அரபு நாடு மாதிரி, மலேசியா மாதிரி, இந்தோனேஷியா மாதிரி, பெர்ஷியன் மாதிரி ஒரே சமூக குறித்த வரல. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் வந்தால் உண்மையான உலக முஸ்லீம்களுக்கு எடுத்துக்காட்டு. உலக முஸ்லீம்கள்லாம் யார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எங்கே இருந்துன்னா இந்தியாவிலேருந்து எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இங்கே வாழக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கு பாருங்கள். எல்லா மக்கள் மத்தியிலையும் அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய ஒன்று. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளா பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தா அந்த வேறுபாடு பார்க்க முடியாது. அண்ணன் தம்பி உறவு, இந்த வியாபாரமாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், மத மாற்றங்கிறது பெருசாக ஒன்று. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. இதனால் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. இது வந்து இந்தியா முழுவதுக்கும் எடுத்துக்காட்டாக தான் இருக்க முடியும். அந்த உணர்வு வரணுங்கிற அடிப்படையில் என்னுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நடவடிக்கையும், அரசியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, என் எழுத்தானாலும் சரி, என்னுடைய பேச்சாலும் சரி, இந்த அடிப்படையில் தான் நான் இது வரைக்கும் போயிட்டுருக்கேன். இனியும் அப்படி தான் போவேன். இறக்குற கலைக்கும் இது இப்படி தான் நான் போக முடியும். ஏன்னா அது இந்த மண்ணுக்கு உரிய பண்பு, இந்த மண்ணுக்குரிய தனிப்பண்பு, இந்த மண் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ரொம்ப நல்ல உரையாடல். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.